ஒற்றுமை, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற எதிர்கால தத்துவத்தின் அடிப்படையிலேயே இந்தியா இயங்கி வருகிறது. ஐநா பொதுச்சபையின் 79வது கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். அனைவரும் ஒரே குடும்பம் என கருதியதால்தான் 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டுள்ளோம் என்றும், மனிதனின் வெற்றி போர்க்களத்தில் அல்ல ஒற்றுமையில்தான் எனவும் பேச்சு. மற்ற மாநிலங்களை விட குறைவான முதலீடுகளையே தமிழ்நாடு பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள இபிஎஸ்க்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா கடும் கண்டனம். நூற்றுக்கணக்கான ஒப்பந்தங்கள் போட்டாலும் முதலீடுகளாக மாறும் ஒப்பந்தங்களே பலன் தரும் என்பது இபிஎஸ்க்கு ஏன் தெரியவில்லை என்றும் கேள்வி. கியா ஆலை ஆந்திராவுக்கு போனதே அதிமுகவின் செயல்பாட்டுக்கு உதாரணம் எனவும் டிஆர்பி ராஜா சாடல். அனைத்து மாவட்டங்களிலும் அரசு திட்டங்களை கண்காணிக்க அதிகாரிகள் நியமனம். அண்மையில் மதுரையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அரசு திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் தொய்வு ஏற்பட்டிருப்பதை கண்டறிந்து நடவடிக்கை. மைசூரு மேம்பாலம் அருகே முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் பகுதியை பாகிஸ்தான் என குறிப்பிட்ட கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீ சனந்தா பகிரங்க மன்னிப்பு கேட்டார். உச்சநீதிமன்ற கண்டனத்தை அடுத்து வருத்தம் தெரிவித்த நீதிபதி. விக்கிரவாண்டியில் வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்த புஸ்ஸி ஆனந்த். மாநாட்டிற்கு வருவோர் மது அருந்தக்கூடாது, பொதுமக்கள் செல்லும் வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, அதிகாரிகளிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தல். எத்தனையோ பேரின் பசியாற்றிய அம்மா உணவகம் இன்று நிதியின்றி மூடப்படுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். இளநீரையும் இட்லியையும் ருசிக்கும் குடும்பத்திற்கு பசியின் கொடுமை புரியுமா என தனது எக்ஸ் தளத்தில் கேள்வி. நாடு முழுவதும் 95 கோடி மக்கள் இணைய சேவையை பயன்படுத்தி வருவதாகவும், செல்போன் வைத்திருப்போர் எண்ணிக்கை 90 கோடியில் இருந்து 117 கோடியாக உயர்ந்திருப்பதாகவும் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தகவல். உலக அரங்கில் தொலைத்தொடர்புத்துறை சந்தையில் இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் பெருமிதம். இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுக்கு இந்தியா சார்பில் லாபாட்டா லேடிஸ் என்ற ஹிந்தி மொழி திரைப்படம் பரிந்துரை. ஆஸ்கர் விருதுக்கு 2016ஆம் ஆண்டு விசாரணை திரைப்படமும் 2021ஆம் ஆண்டு கூழாங்கல் திரைப்படமும் பரிந்துரைக்கப்பட்டன. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.